வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் மீஷோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த பொருட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன ரிவ்யூ தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போட்டு வாங்குற காசுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நான் காமிச்சிருக்க பொருட்களோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வாசலில் கட்டுவோம் இல்லையா தோரணம், அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து மல்டி கலர்லேயும் வருது. இப்போ இதில் வந்து வருது இல்லையா, க்ரீன், ப்ளூ, ரெட்டு இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு வந்து சிங்கிளாகவே ஃபுல்லாக வந்து அப்படியேவும் கிடைக்கும். அதாவது ஒரே கலரில் உங்களுக்கு வேணும்னாலும் இருக்குது. இல்லை நீங்கள் இந்த மாதிரி மல்டி கலரில் வாங்க போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கிது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சேம் இதே ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் எந்த வெப்சைட்டில் வாங்க போகிறீங்களோ அங்கே போயிட்டு சர்ச் பாருக்கு போனீங்க அப்படின்னா கேமரா ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்கு போயிடும். அதிலேருந்து நீங்கள் நம்ம எடுத்த இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, அதை அப்லோட் பண்ணிங்கன்னா சேம் இதே ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பொருளுமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. இது ப்ரொமோஷன் கிடையாது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வாசலில் வந்து ஹேங் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே அந்த ரூமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக ரொம்ப அழகாக இருந்தது. இதை வந்து ஹேங் பண்ண ஒரு சின்ன கிளிப்பிங்ஸும் நான் இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹேங்கிங் பிளான்ட்டு தான். இது வந்து ஹேங் பண்ணுற மாதிரியும் வைக்கலாம், இல்லைனா நம்ம அப்படியே கூட வந்து வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஒயிட் கலர் பாட்டில் இந்த மாதிரி வந்து பிளான்ட்டு நல்லா கொடி மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம எங்கே வேணும்னாலும் ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம ஹாலில், பெட்ரூமில், கிச்சனில் கூட நல்லா அழகாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக இதை வந்து செட் பண்ணி வைக்கலாம். இதுவும் விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது எல்லாமே இதோட ரேட்டு, லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுச்சு அப்படின்னா லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோட ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வீடியோஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நான் வீடியோ கொடுத்துருக்கிறதுனால வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இப்போது அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு தான். அந்த சின்ன சின்னதாக ஒரு 4 பாட்டில் வந்து வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நம்ம ஹால்லலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி டீ டேபிள்லலாம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இப்போது செடிகள் எல்லாம் வந்து வாங்கி வச்சு வளர்க்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட் எல்லாம் கிடைக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து வாங்கி வச்சு நம்ம அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். வீடே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல பச்சை பசேல்னு இதை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டே ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இது நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைனில் கிடைக்குது. நமக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ இதை அப்படியே வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 4 பீஸ் வருது இதில். இந்த டெக்கர் பீஸ் எல்லாம் நம்ம வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வீடே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேஸ் தான். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு என்னவோ தெரில, இந்த பிங்க் கலர்னால் அவ்வளோ பிடிக்குது. இந்த பிங்க் கலர்லேயே இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவோட டிசைன் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வாடாமல்லி பூ இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது கூட இந்த குட்டி குட்டி பூவெல்லாம் கலண்டு வந்துருச்சுன்னா கூட அழகாக நம்ம வந்து எடுத்து வாஷ் பண்ணி கூட நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பாட்டு வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு டீ டேபிளில் நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது அதோட லுக்கே வந்து தனியாகவே இருக்குது இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் வாங்கிக்கோங்க வேணும் அப்படின்னா. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு மசாலா போட்டு வைக்கிற கண்டெய்னர் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 5, 6 பாக்ஸ் வச்ச மாதிரி வருது இது. ஒரே பீஸ் தான் இது. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அந்த மாதிரி கூட நம்ம மசாலா ஐட்டம் பொடி வகைகளும் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு அந்த மாதிரியும் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகா அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் யூஸ் தான் இது. என்ன வேணும்னாலும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். அந்த ஸ்பூனை மட்டும் எடுத்துட்டு அது இதில் வந்து நீங்கள் உங்களோட சின்ன சின்ன தோடு, பேண்டு, கிளிப்பு அந்த மாதிரி கூட வந்து போட்டு வைக்கலாம். எங்கே வேணும்னாலும் அழகாக இதை வச்சு நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட்டு விலை தாங்க.
ஆனால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பரான குவாலிட்டி. ரொம்ப திக்காக இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்பூனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காகவே கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்டிவான ஒரு கலரு. இதில் வந்து நான் இந்த மாதிரி தான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இதில் வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து வளையல் மாட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம வளையலில் நிறைய வளையல் மாட்டி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அழகாக இதை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய வளையல் வந்து ஹேங் பண்ணலாம். நம்ம வந்து வளையலை மொத்தமாக வந்து ஒரு பாக்ஸில் தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வளையல்லாம் மாட்டிட்டு கூட நம்ம இதை வந்து அழகாக பீரோவில் கூட அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து வளையலை போட்டு வச்சுருக்குறோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று நிறைய வளையல் வந்து ஒட்டி உரசிக்கிட்டு அதில் இருக்கிற கல்லெல்லாமே வந்து விழுந்து போயிடும். அதோட நமக்கு வந்து அவசரத்துக்கு ஒரே செட்டில் இருக்கிற வளையலை தேடி எடுக்கவும் முடியாது, ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா. ஆனால் இந்த மாதிரி போட்டு வச்சோம், ஹேங் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஹேங் பண்ணி வைக்கிறதுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நான் இந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கசகசன்னு இருக்கும் இல்லையா? இப்போ டக்குன்னு அவசரத்துக்கு ஒரு செட்டு வளையல் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தேடிக்கிட்டு இருக்கணும். அதை விட நம்ம ஹேங் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து பீரோவில் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னாலுமே அப்படியே புதுசாகவே இருக்கும் வளையல். வெளியில் வச்சா தானே நமக்கு டஸ்ட் ஆகும். ஸோ அப்படியே நம்ம வந்து பீரோவில் கூட எடுத்து வச்சுக்கலாம், சேஃபான ஒரு இடத்துல. இல்லை கபோர்டில் வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அழகாக அதை வந்து அந்த பைப் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். வளையல் நிறைய வளையல் வந்து நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். நிறைய வளையல் வந்து போட முடியும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான். ஆனால் அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ நமக்கு கஷ்டமே இருக்காது. இது வந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இது வந்து சீக்கிரத்தில் டேமேஜ் ஆயிரும், கலர் மாறிடும் அப்படிங்கிற ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கிறதுனால சீக்கிரம் உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற பயமும் நமக்கு தேவையில்லை. ரொம்ப கம்மி விலையில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம மீஷோ ப்ராடக்ட் வந்து இவ்வளோ தான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன பொருட்கள் பிடிச்சது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா ஃப்ளிப்கார்ட், மீஷோலேருந்து வாங்கின திங்ஸ் வந்து நிறையா நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் வீடியோவும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கிச்சனை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், ஆர்கனைஸ்டாக வந்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அதுக்கான ஒரு சில சின்ன சின்ன ஆர்கனைசர் அதெல்லாமே வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சேனல்லே இருக்குது, ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேங் பண்ணி வைக்கும்போது அந்த அதாவது அந்த தோரணமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. வாசலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறைஞ்ச மாதிரி இருக்குது. இதில் வந்து நிறைய மல்டி கலரும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிக்குதோ, உங்களோட ஹாலில் வந்து மாட்டி வைக்கும்போது எது சூட் ஆகுதோ அதே மாதிரி கூட நீங்கள் பார்த்து வாங்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ மீஷோ, ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கி என்னோடய கிச்சன் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சது தான். நான் இது எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, அந்த ஹேங்கிங் பிளான்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, காமிச்சேன் இல்லையா வீடியோவில். ஸோ அது வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி செல்ஃபில் ஒரு கார்னரில் வச்சுருக்கேன். இப்படி வந்து அதை தொங்க விடும்போது அதோட லுக்கே வந்து தனியாக தான் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இதில் ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான லிங்க்குமே நான் வந்து கொடுக்குறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ இதே மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.